மாலை வணக்கம். நான் கிருஷ்ணராஜ் மேகலா, அருந்ததியோட டிரெக்டர். அது மட்டும் இல்லாமல் மாற்று மோதிரம் பிரைடல் ஃபேஷன் ஷோவுடைய கோஃபவுண்டர். அருந்ததியால் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற மாற்று மோதிரம் பிரைடல் ஃபேஷன் ஷோ ஜாஃப்னா 2025 மார்ச் மாதம் 2ஆம் தேதி ரீச்சால நடக்கிறதுக்கு. ஸோ இது வந்து ஈவினிங் 4 மணிக்கு தான் நடக்கிறதுக்கு. இதில் வந்து நிறைய அழகுக்கலை நிபுணர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கு அண்ட் அதே மாதிரிக்க நிறைய வெட்டிங் சப்ளையர்ஸோட ஸ்டோல்ஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு, அதாவது எக்ஸிபிஷன் மாதிரிக்க ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து நிறைய விசிட்டர்ஸும் வர இருக்காங்க அண்ட் அதே மாதிரிக்கா இது ரீச்சா அப்படின்றது வந்து ஒரு ஒரு அவுட்டோர் அப்படின்றபடியால் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வித்தியாசமான விஷயங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். லைட்டிங்ஸாக இருக்கலாம் இல்லை அண்ட் ஆர்கனைசிங்காக இருக்கலாம், டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வித்தியாசமாக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்வுக்கு வந்து ஊடகவியலாளர்களுடைய சப்போர்ட்டை வந்து நாங்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறோம். என்கிட்ட மக்களுக்கு வந்து இதை கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால அதாவது ரீச்சா அப்படின்றது வந்து ஜஃப்னாலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறனால நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இங்கேருந்து வரக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் அதே மாதிரி ஸ்டோல்ஸ் போடுற எல்லாருக்குமே வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதே மாதிரி அங்கேருந்து போகிறதும் வரது ரெண்டுக்குமே நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி எக்கமடேஷன் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நாங்கள் எக்கமடேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதாவது அவங்களுடைய ஃபேமிலியோட வந்து அங்கே ஃபுல் டே என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து இந்த பிரைடல் ஃபேஷன் ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி வித்தியாசமாக பிளான் பண்ணியிருக்கோம் இந்த தடவை. ஸோ இப்போ இந்த நிகழ்வு வந்து இதுவரைக்கும் செஞ்சதோட கொஞ்சம் வித்தியாசமாகவும் அண்ட் அதே மாதிரி பிரம்மாண்டாகவும் இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு வந்து ஊடகவியலாளர்களுடைய பங்களிப்பை நாங்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறோம். அருந்ததி மாற்று மோதிரத்தின் மணப்பெண் அலங்கார நிகழ்வு மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த முறை 18வது தடவையாக அருந்ததி நிறுவனம் இந்த நிகழ்வை நடத்துகின்றது. உண்மையிலேயே அவர்கள் தேசிய மட்டத்திலிருந்து சர்வதேசத்துக்கு வியாபித்துள்ளார்கள். தேசிய மட்டத்திலே இளமறைகாயாக இருக்கின்ற மணப்பெண் அலங்காரம், அதாவது கிராமப்புறங்களிலே இருக்கின்ற மணப்பெண் அலங்கார நிபுணர்களை அழைத்து தலைநகரிலே பயிற்சி வழங்கி அந்தந்த மாவட்டங்களிலே இதுபோன்ற விழாக்களை நடத்தி அவர்களை ஊக்குவித்து வருகின்றார்கள். அந்த வகையிலே இந்த முறை இயக்கச்சி கிளிநொச்சி நகரிலே ரீச்சா ஹோட்டலிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே இந்த நிகழ்வினை நடத்த இருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவளித்து இந்த மணப்பெண் அலங்கார நிபுணத்துவ கலைகளை தங்களை இணைத்து கொண்டிருக்கின்ற இளம் யுவதிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இவர்கள் சென்னையிலே நடத்திய மாபெரும் நிகழ்வு பெரு வெற்றியை தந்திருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் ஐரோப்பிய நாடுகளிலே புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்காக அங்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலத்திலே இவர்களது செயற்பாடு மேன்மேலும் வளர்ச்சி பெறும் என்று நம்பிக்கை எமக்கு உள்ளது.